சின்ன குடும்பமா இருந்த எங்க குடும்பம், இப்போ வந்து பெரிய குடும்பமா ஆகப்போது. என்ன ப்ரமோஷன் பாருங்க, அதையும் சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. நம்ப அக்கிராவோட குட்டிங்க. அக்கிரா இல்ல. அதனால அக்கிராவோட குட்டிங்க பார்த்தீங்கன்னா, அவங்க 5 பேரு. பத்தாததுக்கு எங்க அண்ணன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டிய வேற என் தலையில கட்டிட்டு போயிட்டான். இனிமேட்டு இத நீ தான் பால் ஊத்தி வளர்த்துக்கணுன்ட்டு. ஏன்னா, அவங்க 4 பேர் குட்டி போட்டதுனால பார்த்துக்கிடுங்க, பால் குடுக்க முடியல. இதுவும் பால் குடிக்க மாட்டேங்குது. அதனால நீங்க பால் வாங்கிட்டு வந்து ஊத்தி வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு என் தலையில கட்டிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இவள வந்து நான் தூக்கிட்டு வந்து வளர்க்கவே இல்ல மக்களே. ஆனா இவ வந்து எங்க வீட தேடி வந்துட்டா. ஏன்னாலாம் கொஞ்சம்லாம் அடிச்சிருப்பாங்களா போல இருக்கு. பயந்துட்டு வீட்ட தேடி ஓடி வந்தவ தான் அதுக்கப்புறமேட்டு நாங்களே தான் பார்த்து நாங்களே தான் வளர்த்திட்டு இருக்கோம். இப்ப இவ வேற பிரெக்னன்ட்டா இருக்கா. இன்னும் 1 மாசத்துல இவ வேற குட்டி போட போறா. ஸோ இவளையும் மெயின்டெயின் பண்ணணும். இவ குட்டிங்களையும் மெயின்டெயின் பண்ணணும். பத்தாததுக்கு அக்கிரா குட்டியும் வேற. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணன் கொண்டு வந்து என் தலையில கட்டுனான் பாரு. அந்த ஆட்டுக்குட்டி வேற. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுங்களேன், எனக்கு வந்து குடும்ப வேலையும் பார்த்துக்கிட்டு, தைக்கிற வேலையும் பார்த்துட்டு, பாப்பாவையும் பார்த்துட்டு, இவங்களெல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு, ஸோ அப்பான்னு ஆக போறேன் பார்த்துக்கிடுங்க. ஸோ சமாளிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கலாம் மக்களே. அதே